10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி 1ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மற்றும் மைனஸ் 2,5 ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. அதாவது கணக்கில் 2 வரிசை ஜோடி கொடுத்துருக்குறாங்கப்பா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y, அப்புறமா மைனஸ் 2,5 இப்படின்னு 2 வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எக்ஸ் ஒய் மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சரியாப்பா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 2,5. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xனா ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4yனா ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போது எக்ஸ் உறுப்பு அடுத்த வரிசை ஜோடியோட முதல் உறுப்புக்கு சமமாக இருக்கும். ஒய் உறுப்பு அடுத்த வரிசை ஜோடியோட 2வது உறுப்புக்கு சமமாக இருக்கும். ஓகேவாப்பா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 2. சீக்வல்ட்டுக்கு பிறகு இருக்கிற மைனஸ் 2 ஆப்போசிட் சைடில் வர்றப்ப ப்ளஸ் 2ஆக மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ காரணிப்படுத்தணும். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்னப்பா 1, மாறிலி உறுப்பு 2, ஓ 2 2, இப்படி ஐ மாதிரி போட்டு மேலே 2 போட்டுடணும். பெருக்குனா 2 கிடைக்கணும். சரியா? அதே மாதிரி எக்ஸோட உறுப்பை கீழே போட்டுடணும். கூட்டுனா மைனஸ் 3ன்னு வரணும். சரியாப்பா? இப்போது எதை 2 பெருக்குனா 2 கிடைக்கும்னா 1 இன்ட்டு 2ன்னு பெருக்குனா 2 கிடைக்கும். எதை 2 கூட்டினா மைனஸ் 3ன்னு கிடைக்கும்னா மைனஸ் 1 மைனஸ் 2 கூட்டினா மைனஸ் 3 கிடைக்கும். சரியாப்பா? அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு போட்டுடணும். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால பை போட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுடணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இதை ரெண்டையும் தனித்தனியாக எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். சரியாப்பா? எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ல் மைனஸ் 1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ல் மைனஸ் 2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் 2 ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போது ஒய் உறுப்பை எடுத்துக்கிடுவோம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. சரியாப்பா? இப்போது சீக்வல்ட்டுக்கு அடுத்து இருக்கிற 5 ஆப்போசிட் சைடுக்கு வரணும்னா மைனஸ் 5ன்னு மாறிடும். சரியாப்பா? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா காரணிப்படுத்தணும். ஒய் ஸ்கொயர் கெழு என்ன இருக்குது 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 5, 1 இன்ட்டு 5 5, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5ன்னு மேலே போட்டுடணும். சரியா? இப்போது ஒய்யோட கெழுவை கீழே போட்டுடணும். இப்போ 2 நம்பரை பெருக்குனா மைனஸ் 5 வரணும், கூட்டுனா 4 வரணும். பெருக்குனா 5 வரணும்னா ஓரஞ்சு 5, ஏதாவது ஒரு உறுப்பு மைனஸில் இருந்துச்சுன்னா மைனஸ் 5ன்னு கிடைக்கும். சரியாப்பா? அதுக்கடுத்து கூட்டுனா 4 கிடைக்கணும். அப்போ எந்த உறுப்புக்கு மைனஸ்னு போட்டால் 4 கிடைக்கும்னு பார்த்தா மைனஸ் 1ன்னு போட்டால் 4 கிடைக்கும். 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. சரியாப்பா? அப்போனா மைனஸ் 1 5. ஒய் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால y போட்டு 2 இடத்துலையும் ஒய்ன்னு போட்டுக்கிறீங்க. இப்போ இங்கிட்டு மாற்றி எழுதுகிறப்ப ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ல் மைனஸ் 1 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ல் ப்ளஸ் 5 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 5ன்னு மாறிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5. தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 1,2. எக்ஸ் ஈக்குவல் டு 1,2. ஒய்யோட மதிப்பு 1, மைனஸ் 5. y ஈக்குவல் டு 1, மைனஸ் 5. சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்த எக்ஸ் ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.